கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான, அதாவது பல்வேறு விதமான நெருக்கங்களின் வழியாக கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அதாவது விசாரிப்பார் இல்லை, தள்ளுண்டவள் என்று பெயரிட்ட ஒரு அனுபவம், ஆரோக்கியம் இல்லாத ஒரு அனுபவம், காயங்களோடு இருக்கிற ஒரு அனுபவம், அதாவது ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற அந்த நபரை தான் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்றும் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். ஜனங்கள் நம்மை சிறுமைப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களால் தள்ளப்பட்ட விசாரிப்பார் அற்றவள் என்று சொல்லப்பட்ட ஒரு நபரை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மில் யாராவது இப்படிப்பட்ட நெருக்கங்களின் வழியாக கடந்து சென்றார், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அதாவது ஆரோக்கியம் வர பண்ணி நம்முடைய காயங்களை தேவன் கட்டுவார். அதற்காக தான் அவர் இந்த உலகத்திலே மனுஷ ரூபமாக வந்து நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து, நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து, நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து கல்வாரி சிலுவையில் மரித்தார், காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் இன்றைக்கு குணமாகிறோம். ஆகவே உங்கள் வியாதியை குறித்தோ, உங்கள் நிலைமைகளை குறித்தோ, உங்கள் சிறுமைகளை குறித்தோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்காக பரிதபிக்கிற, உங்களுக்காக இரக்கம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொண்டு அவரை இன்னும் நாம் அவரையே நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அவருடைய இரக்கங்களுக்காக, விடுதலைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை இறங்கி வந்து நமக்கு அற்புதங்களை அதிசயங்களையும் செய்வார், சௌக்கியம் வர பண்ணுவார், நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராயிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா, விசாரிப்பாரற்றவள், தள்ளுண்டவள் என்று சொல்லி நோய்வாய்ப்பட்டு சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டுடைய பாதத்தில் வருகிற உடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அவருடைய காயங்களை கட்டி அவர்களை கர்த்தர் சிறுமையிலிருந்து விடுவித்து நீர் மகிழ பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.